வணக்கம். என் பேர் தாமஸ். இந்த இன்சைடு ட்ரேடர பத்தி நான் வந்து இந்த வீடியோவினுடைய லாஸ்ட் பார்ட்ல தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, இந்த இன்சைட் ட்ரேடர பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டிய பத்தி தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு அது புரியும். அப்படின்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் வந்து நானு வீடியோனுடைய எண்டுல வச்சிருக்கிறேன். ஆனா, ஏன் இத வச்சேன் அப்படின்றத என்னுடைய வீடியோவ பார்க்கணும், வியூஸ் போணும் அப்படின்றதுக்காக இல்ல. ஏன்னா, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி தெரியாம வந்துட்டு இன்சைட் ட்ரேடர பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால தான் வந்து இந்த இத வந்து நான் வச்சிருக்கிறேன் நானு. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டே வந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுல கடைசில அதுக்குரிய இது இருக்கும். ஓகே. வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வாலட்டிலிட்டி அப்டின்ற ஒரு டாபிக்ல வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவ வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோனுடைய லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கிறேன். அத ஒரு வாட்டி பாருங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நான் பாகம் 1, பாகம் 2 அப்படின்றத வந்துட்டு தம்ப்நெயில்ல வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணாம விட்டதால, அது உங்களுக்கு 2மே தனித்தனி வீடியோ மாரி தெரியும். இருந்தாலும் நான் வந்து இப்ப எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி, போன வீடியோல வந்து நான் சொன்னத பத்தி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஒரு ரீகேப்பு. அது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்தரா இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து நம்ம என்னன்றது வந்து பார்த்தோம். ஒரு பிரைஸ் வந்துட்டு வேரியேஷன் ஆகிறது. அதுதான் வந்துட்டு நம்ம வந்து வாலட்டிலிட்டி அப்படின்றோம். அந்த வாலட்டிலிட்டில வந்துட்டு 2 விதமான வாலட்டிலிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்டாக்கினுடைய பிரைஸ் கடந்த காலத்துல, இப்ப இல்ல, கடந்த காலத்துல, பாஸ்ட் முடிஞ்சு போன கடந்த காலத்துல கடந்த காலத்துல அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ இப்போ ஒரு 10 நாள் வந்து ஒரு 10 விலையில வித்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, அந்த 10 நாள் விலையும் கூட்டி 10ஆல வகுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த ஆவரேஜ் விலையிலிருந்து அந்த பொருள் அந்த ஸ்டாக்கினுடைய விலை எவ்வளவு தூரம் உயர்ந்தது, எவ்வளவு தூரம் கீழே இறங்கிச்சு, மேலே ஏறிச்சு அப்படின்றத வந்துட்டு கால்குலேட் பண்றது தான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்றது தான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. அத வந்து பெர்சன்டேஜ்ல வந்து ஃபைனலா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து போன வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இந்த வீடியோல நம்ம அத பத்தி பார்க்க போறதில்ல. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்றத வந்து நம்ம பார்த்தத வந்துட்டு ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, ஹெச்வி அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்வி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இப்ப நம்ம பார்க்க போறத வந்துட்டு ஐவின்னு சொல்லுவோம். இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த ஐவின்றது வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்றது வந்து ஆப்ஷனுக்கு மட்டும் தான் உண்டு. வேற எதுக்கும் கிடையாது. ஸ்டாக்லலாம் போய் இத நீங்க தேடாதீங்க. ஸ்டாக்லலாம் இது இருக்காது. இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்றது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷனுக்கு மட்டும் தான் இது உண்டு. இது வந்து என்னன்னா, இது வந்து கடந்த காலத்துல நடந்த ஆப்ஷனுடைய பிரைஸ் வேரியேஷன பத்தி பேசுறது கிடையாது. எதிர்காலத்தில் ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல வந்து அந்த பிரைஸ் வந்து ஒரு ஆப்ஷனுடைய விலை எந்த அளவுக்கு மேல ஏறும், எந்த அளவுக்கு கீழ இறங்கும் அப்படின்றத வந்து பத்தி பேசுறது தான் வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. அப்ப இது வந்து பாஸ்ட் டேட்டாவ வச்சு கனெக்ட் பண்றது கிடையாது. ஏன்னா பாஸ்ட் டேட்டாவ வச்சு கனெக்ட் பண்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. அது ஸ்டாக் சம்பந்தப்பட்டது. ஆனா இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்றது வந்துட்டு ஆப்ஷன் சம்பந்தப்பட்டது. இது வந்து எதிர்காலத்துல ஒரு ஆப்ஷனுடைய விலை எந்த அளவுக்கு ஏறும், இறங்கும் அப்படின்றத பத்தி சொல்றது. அப்ப இத வந்து பியூரா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ஸ்பெகுலேஷன்றதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் ஏறும். அதனால இந்த ஆப்ஷனுடைய பிரைஸ் ஏறும் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன். அப்ப அப்படி போறப்ப அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து கணிக்கிறது தான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது. ஸோ இந்த வாலட்டிலிட்டிய பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதனுடைய ஒரு இதுதான் இந்தியா விக்ஸ் அப்படின்றது. நீங்க போயிட்டு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அப்படி இல்ல நீங்க வேற ஏதாவது புரோக்கரேஜ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்து ஏஞ்சல் ஒன் இல்ல ஜீரோதா இதுல வச்சிருந்தாலும்,
நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு இதை இந்தியா விக்ஸ்னு அடிச்சிங்கன்னா வரும். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்தியா விக்ஸ். நீங்கள் இந்தியா விக்ஸை வந்து எனக்கு இந்தியா விக்ஸ்னாலே என்னன்னு தெரியாதுங்க, நான் வந்து ஆனால் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா விக்ஸ்னா வந்து என்னன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு முன்னாடி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஐவி ஐவின்றது வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டின்றது வந்து கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு மாற்றம், ஒரு ஸ்டாக்கினுடைய விலையில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி அளவிட்டு பர்சன்டேஜில் சொல்றது தான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்றது வந்து பியூர்லி ஃபார் ஸ்டாக் ஒன்லி, சாரி ஆப்ஷன் ஒன்லி. ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி வந்து பொருந்தும். இது வந்து நீங்கள் ஸ்டாக்குக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எவ்வளோங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அதுமாரிலாம் ஒரு இதே கிடையாது. ஆனால் அதுவே வந்து அந்த ஸ்டாக்கினுடைய அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு என்னங்க இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஐவி என்னங்க ஐவி, இது வந்து ஷார்ட்டாக வந்து ஐவின்னு வச்சுக்கோங்க. இனிமேட்டு நான் ஐவினே சொல்கிறேன். நான் ஐவி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. ஆனால் ஸ்டாக்குக்கு வந்து என்னங்க ஐவின்னு கேட்டால் ஸ்டாக்குக்கெலாம் ஐவி கிடையாதுங்க. அந்த ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன் அந்த டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்கினுடைய டெரிவேட்டிவ்ஸ் அதுக்கு வந்துட்டு ஐவி இருக்குது. ஸோ அப்போ ஐவின்றது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன்ஸ். இதை நல்லா கீப் அப் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடருக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஐவி அப்படின்றது அதுல இருந்து வர்றது தான் வந்து இந்தியா விக்ஸ். இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் நான். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நிஃப்டிக்கும் உண்டு. இப்போ நிஃப்டி ஆப்ஷன் இருக்குல்ல, நிஃப்டி ஆப்ஷனுக்கும் உண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டினுடைய ஆப்ஷன் செயின், நிஃப்டினுடைய ஆப்ஷன் செயினை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிடில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து புட் ஆப்ஷனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 50க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 22,000 அது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 22,050 அது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 22,100 அது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்படி வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஐவி உண்டு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஐவி உண்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும். அது நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியை சொல்கிறேன். நான் நிஃப்டியினுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் அந்த அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐவி உண்டு. ஓகே, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து புட் ஆப்ஷன், இன்னொன்று வந்து கால் ஆப்ஷன். அப்போ புட் ஆப்ஷனுக்கு தனியாக இருக்கும், கால் ஆப்ஷனுக்கு தனியாக இருக்குமா ஐவி? ரெண்டும் இல்லை, ஒன்று தானா? ரெண்டுத்துக்கும் தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வந்து அது தனியாக இருக்கும். இப்போ 22,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து அதனுடைய கால் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஐவி இருக்கும். அதுவே வந்து அதே 22,000 எடுத்து அதனுடைய புட் ஆப்ஷனுக்கு ஐவி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐவி வந்து ஒன்றா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஐவியும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கும். அதாவது வந்து ஒன்று வந்து அதிகமாகவோ இன்னொன்று வந்து கொஞ்சம் கம்மியாகவோ இருக்கும். அப்போ ஒன்று நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பற்றி சொல்கிறேன். இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்றது வந்து ஆப்ஷன் செயினில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஐவின்னு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த ஐவி வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 22,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க. அதனுடைய கால் ஆப்ஷனுடைய ஐவியை வந்து பார்க்குறீங்க. கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து ஒரு வேல்யூ காட்டுது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, வித்துட்டு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் ப்ரீமியம், அது வந்து ஹையா வித்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே அதனுடைய ஐவி வந்து குறைவா இருந்ததுன்னா அது வித்துட்டு இருக்க அந்த ப்ரைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். அப்ப இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஏறுறதும் இறங்குறதும் இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும். அப்ப இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை மட்டும்தான் வந்து ப்ரைஸ் சார்ந்து இருக்குதா? கிடையவே கிடையாது. ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 5 ஃபேக்டர்ஸும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் அப்படின்றது தான் வந்து ஐவின்றது. இந்த ஐவின்றது வந்துட்டு ஒரு நம்ம நினைக்கிறத விட
நீங்க திங்க் பண்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஆப்ஷன் ட்ரேடர். ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து ஐவில வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போர்ட்டா இருக்கணும். ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்றத இப்போ ஒரு உதாரணம் வந்து சொல்றேன் பாரு. ரெகுலரா என்னுடைய ஒய்ஃப் தான் வந்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா போன வாரம் என்ன வித்துது தக்காளி, இந்த வாரம் என்ன வித்துது, அடுத்த வாரம் என்ன விற்கும், அடுத்த வாரம் விற்கிறத விட்டுருங்க, அது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பாஸ்ட் டேட்டாவை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும். தக்காளினா ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும் அப்படின்ட்டு. திடீர்னு அது வந்து ஒரு 200 ரூபா ஏறிடுச்சுன்னு வச்சுங்க அந்த தக்காளி விலை. 200 ரூபா ஏறின உடனே அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மைண்ட்ல உரைக்கிறது, என்னடா இந்த அளவுக்கு ஏறிடுச்சு விலை அப்படின்றது வந்து தோணும். அப்ப 200 ரூபா அதிகம்ன்றத வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணது? யார் அவங்களுக்கு சொன்னது 200 ரூபா அதிகம் அப்படின்னது? யாரும் அவங்களுக்கு சொல்லல. அவங்களுடைய ஃபாஸ்ட் டேட்டா தான் அவங்களுக்கு சொல்லுது. அப்ப ஃபாஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது? போன வாரம் 50 ரூபா வித்தது. போன மாசம் வந்து 40 ரூபா வித்தது. அதுக்கு முந்தின மாசம் 30 ரூபா தான் வித்தது. அதுக்கு முன்னாடி மாசம் வந்து 50 ரூபா தான் வித்தது. இப்படிதான் அது வித்துட்டு இருக்கு. 50, 30, 40 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது போயிட்டு இருக்கும். திடீர்னு இன்னைக்கு வந்து 200 ரூபா தக்காளி அப்படின்னாச்சுன்னா அது அதிகமான விலை அப்படின்றத வந்து அவங்க உணர்றாங்க. அவங்க பிரெயின்ல வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்கிறதால, இப்ப கரண்ட் பிரைஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபாஸ்ட் டேட்டாவோட வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது ஹைன்னு தெரிஞ்சிடுது. இப்ப எனக்கு என்ன ஒரு நாள் வந்துட்டு அவங்க, "நான் இன்னைக்கு முடியலங்க. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க" அப்படின்றாங்கன்னு வச்சுக்கங்க. சரி நானும் போறேன். போன உடனே "தக்காளி என்னங்க விலை?" அப்படின்னு கேட்குறான். ரூ. 200 சரின்னு வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியாது. அது ரூ. 200 அதிகமா, கம்மியான்னு தெரியாது. அதான் விலை போல இருக்குன்ட்டு நானும் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வாங்கின உடனே கேட்குறாங்க, "என்ன என்னங்க தக்காளி என்ன விலைக்கு வித்தீங்க?" ரூ. 200 ரூ. 200 ரொம்ப அதிகங்க. என்னங்க ரூ. 200 போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி அத கேட்டுருக்க வேண்டாமா? அது ரூ. 200 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துரக்கூடாது? நானே ஏதாவது கொஞ்சம் இது பண்ணியிருப்பேனே! அப்டின்ட்டு பதர்றாங்க. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, ஏன் ஏன் பதர்ற? ஏன் பதர்ற? இது ரொம்ப அதிகங்க. எனக்கு எப்படி தெரியும்? உண்மதான். எனக்கு எப்படி தெரியும்? என்ட்ட ஃபாஸ்ட் டேட்டா கிடையாது. நான் அந்த பர்ச்சேஸ்ல ஈடுபடுறதும் கிடையாது. அப்ப எனக்கு வந்து ஒரு தக்காளி ரூ. 200ன்னா, அது குறைஞ்ச விலையில விக்குதா? அதிகமான விலையில விக்குதான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க ரெகுலரா மார்க்கெட்டுக்கு போறவங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமா விக்குதா, கம்மியா விக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் டேட்டா என்ன? அது எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு? ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து கம்பேர் பண்றோம் இப்போ. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பிரகாரம் பார்க்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி இருந்திருக்கு? இப்ப அது வந்து இந்த அளவுக்கு விக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்ற ஒரு டேட்டா தான். ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இத வச்சு தான் வந்து இது அதிகமா, கம்மியான்னு சொல்ல முடியுமே தவிர, நீங்கலாம் ஒரு குத்து மதிப்பா ஒரு ஒரு இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, 20க்கு மேல போனா அதிகம், 15க்கு கீழ போனா குறைவு அப்படின்ட்டுலாம் ஃபிக்ஸ் பண்றதில்ல. ஆனா இப்ப நம்ம வந்து மார்க்கெட்ல வந்துட்டு என்ன பண்றோம், ஒரு 15க்கு கீழ வந்ததுனாலே வாலட்டிலிட்டி கம்மி இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 15க்கு கீழ வந்துருச்சு. 14, 13, 12 அப்படின்லாம் போச்சுன்னா, வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்க. அது வந்து 14, 15ன்னு மேல ஏறிட்டே போகுதுன்னா அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்து ஒரு டாக்ஸ் நடக்குது. அப்ப ஐவி வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஐவி ரொம்ப கம்மியா இருக்குங்க. அப்ப இதெல்லாம் எத வச்சு அவங்க அதிகம் கம்மின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஃபார்முலாலாம் ஒரு கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்ப்ளி ஃபாஸ்ட் டேட்டா. ஃபாஸ்ட் டேட்டால வந்துட்டு இந்த மாரி இருந்திருக்கு. எ அத வச்சுக்கிட்டு அவங்க வந்து கம்பேர் பண்றாங்க பிரசன்ட் டேட்டாவ. கம்பேர் பண்றப்ப அதிகம், கம்மி அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த ஐவிய வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சு, நீங்க ஃபாஸ்ட் டேட்டாவ வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபாஸ்ட் டேட்டாவ அனலைஸ் பண்ணணும். ரெகுலரா மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க ஐவிய வந்து வாட்ச் பண்ணணும். ஆப்ஷன் செயின் எல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். சும்மா ஜஸ்ட் வந்து இந்த விலை ஏறுது, அதனால நான் கால் ஆப்ஷன் வாங்குனேன். விலை இறங்கிச்சு, நான் அதனால புட் ஆப்ஷன் வாங்குனேன். அந்த மாரிலாம் பிசினஸ நீங்க இதுல வந்து பண்ணக்கூடாது. இப்படி பண்ணீங்க அப்படின்னாச்சும் உங்க பணத்த எல்லாத்தையும் விட்டுட்டு தலையில துண்ட போட்டுட்டு தான் போணும். அப்புறம் எனக்கு மார்க்கெட் இது ஒரு ஏமாத்து வேலைங்க, இது வந்து ஒரு சூதாட்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கமெண்ட்லாம் நம்ம பண்ண வேண்டியது தான். அது எதுக்குமே அது ஏதோ நம்ம பண்ணோமா, ஆறுதலுக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ, அப்ப இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி வந்து ஒரு ஒரு ஆப்ஷனுடைய இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஐவி அதிகமா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அதனுடைய பிரைஸும் அதிகமா வித்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஐவி அதிகமா இருக்குன்னா, அதனுடைய பிரைஸும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஐவி அதிகமா இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்களே அப்டின்னாச்சுன்னா, அது உங்க மிஸ்டேக். ஏன்னா நீங்க வந்து ஃபாஸ்ட் டேட்டாவ பார்த்ததில்ல, ஃபாஸ்ட் டேட்டாவ தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. நீங்க ஜஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஏறிச்சுன்னா வாங்குவோம், இறங்குச்சுன்னா விப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறப்ப,
அது வராது. அதனால இதுல வந்துட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. டேட்டாவெல்லாம் ஃபாஸ்ட் டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஹிஸ்டாரிக்கல் வால்யூட்டிலிட்டினா என்ன? இம்ப்ளைட் ஒரு ரிசர்ச்சே பண்ணுங்க நீங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு தொழில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம செய்யற ஒரு தொழில் தான் நம்மளுக்கு வந்து வருமானத்தை தருதுன்றப்ப அந்த தொழிலுக்காக நீங்க நேரத்தை செலவிடுறதுல தவறே இல்ல. இந்த மாதிரி இந்த வந்து நேரத்தை வந்து செலவிடணும். நீங்க உங்களுடைய படிப்புக்காக, உங்களுடைய இந்த மார்க்கெட்டுக்காக நம்ம வந்துட்டு அது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த யூடியூபர் சொன்னாருங்க, இந்த யூடியூபர் சொன்னாங்க, அந்த மாதிரி இதே பண்ணக்கூடாது. அவரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடருங்க, அவரு சொன்னாருங்க, இவரு சொன்னாருங்க, அந்த பிசினஸே இருக்கக்கூடாது. நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க உங்க ஓன் டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணணும். உங்க ஓன் டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓன் டேட்டா பேஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னாச்சுன்னா நீங்க மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ணி இருக்கவே முடியாது. எந்த ஒரு இதா இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்டாக்கை சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் இதாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்டாக் பிரைஸ் அதிகமா விற்குதா கம்மியா விற்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அப்படி நீங்க ஸ்பாட்ல வந்து சொல்லல அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்டாக் நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அது முன்னாடி எப்போ எவ்வளவு வித்துட்டு இருந்தது, இப்ப எவ்வளவு விக்குது, இந்த அறிவு எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற அர்த்தம். அப்ப எந்த ஒரு விஷயமாட்டா இருந்தாலும் சரி, ஒரு தக்காளி வாங்குற மாதிரி தான். ஒரு தக்காளி நீங்க வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா அது எந்த அளவுக்கு வாங்கணும் அந்த தக்காளிய? இப்ப நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்ன சொன்னாங்க என் ஒய்ஃப், ஐயோ இவ்வளவு விக்குதுன்னா நீங்க எதுக்கு 2 கிலோ வாங்குனீங்க, 1/2 கிலோ வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றப்ப உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க குறைக்கணும். இல்லாட்டினா வாங்காம இருக்கணும். அத அவாய்ட் பண்ணணும். அந்த டைம்ல வந்து பீரியட வந்து அவாய்ட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் வந்து எத வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க? அது பிரைஸ் அதிகமா விக்குதா, கம்மியா விக்குதான்றத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். நான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டில வந்து ஒரு ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையர் என்ன பண்ணணும் அத? அப்ப அது அந்த அது அந்த அந்த ஆப்ஷன வாங்கலாமா, வேணாமான்றதுல வந்து ரொம்ப மிகுந்த எச்சரிக்கை வேணும். அது எந்த அளவுக்கு வாங்கணும், எத்தன லாட் வாங்கணும்ன்றதெல்லாம் அதுதான் வந்து டிசைட் பண்ணுது. இல்லாட்டின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு ரூ. 200 வித்த தக்காளி 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, திருப்பி ரூ. 20க்கு வந்த கதையா, ரூ. 100க்கு வித்துட்டு இருந்த ஆப்ஷன் திடீர்னு 2 நாள் கழிச்சு ரூ. 30ல வித்துட்டு இருக்கும். என்னடா இது போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2த்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எந்த ஆப்ஷனா இருந்தாலும் சரி. ஸோ அப்ப வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய ஃபாஸ்ட் ஹிஸ்டரிய வந்து உங்களுக்கு அதனுடைய டேட்டா என்னவா இருந்திருக்கு, இப்ப என்னவா இருக்கு, அத வச்சு தான் நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இந்தியா விக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்ப்போம். இந்தியா விக்ஸ் அப்படின்றது வந்து ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்க்க வேண்டாம். அது ரொம்ப டீப்பா போனீங்கன்னா ரொம்ப மேத்தமெட்டிக்கலா போகும். அந்த அளவுக்கு தேவையில்ல. ஆனா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து மார்க்கெட்ல வந்துட்டு அந்த வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆச்சு? கம்மியா இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து எந்த லெவல்ல இருந்தது? இந்த இத மட்டும் டீட்டெயில மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நியர்பை ஸ்ட்ரைக் நியர்பை ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உள்ள ஆப்ஷனுடைய விலை அதை எடுத்துக்குவாங்க கன்சிடரேஷனுக்கு. அதே போல அவுட் ஆஃப் மணியில இருக்கிற ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதை எடுத்துட்டு இதை வச்சு அவங்க வந்துட்டு இந்தியா விக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நியர் த பிரைஸ் அட் த மணியில இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் அதனுடைய பிரைசஸ் அப்புறம் வந்துட்டு அவுட் ஆஃப் மணில இருக்கிற பிரைசஸ் இதை வந்து கால்குலேட் பண்ணி மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணி இந்தியா விக்ஸ் அப்படின்றது இருக்கு. இதனுடைய கால்குலேஷன் எல்லாம் வந்து செப்பரேட்டா இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போகணும் அப்படின்னாச்சுன்னா உங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கிறப்ப அதையும் வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் என்ன, அது வந்து இந்தியா விக்ஸ் வந்து கம்மியா அதிகமான்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து மெயினான பாயிண்ட். ஸோ இதுல வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷனுடைய விலையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அது மட்டும் தான் அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்னாச்சுன்னா இல்ல. அது கூட ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்றத வந்து இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஹவ் டு கால்குலேட் த ஆப்ஷன் பிரைஸ். இப்போ ஆப்ஷன் பிரைஸ வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். ஆப்ஷன் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெருக்கல் கணக்குன்னு வச்சுங்களேன். அது பெருக்கிறதுக்கு 2 நம்பர் இருக்கணும். அதான் வந்து இன்புட்ன்றது. அப்ப பெருக்கி வர விட வந்து அவுட்புட். அப்படிதானே? இப்ப 5யும் 5யும் பெருக்குனீங்கன்னா 25. அப்ப 25ன்றது நம்மளுக்கு ரிசல்ட். 5 5ன்றது வந்து இன்புட். 25ன்றது அவுட்புட். அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் பிரைஸ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு வந்து 5 இன்புட் இருக்கு. அதுக்கு வந்துட்டு 5 இன்புட் இருக்கு. அந்த 5 இன்புட்ட தான் நான் வந்துட்டு இதுல வந்து போட்டிருக்கேன். ஒண்ணு வந்து ஸ்டாக் பிரைஸ்.
இப்போ ஒரு ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன், ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன் பிரைஸை வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து என்ன பிரைஸ்ல வித்துட்டு இருக்கு, ஸ்பாட் பிரைஸ் அப்படின்ற டேட்டா உங்களுக்கு தேவை. அந்த டேட்டா ஒன்று தேவை. அது ஒரு இன்புட். அடுத்தது என்னன்னா ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ். எந்த ஆப்ஷனுடைய விலையை வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஆப்ஷன் விலையை வந்து நீங்க கணக்கிட போறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கிங் பிரைஸினுடைய இது அது என்ன ஸ்ட்ரைக்கிங் பிரைஸோ அந்த டேட்டா. அடுத்தது வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஐவி, அந்த எந்த ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஆப்ஷன் விலையை நீங்க கால்குலேட் பண்ண போறீங்களோ அதனுடைய ஐவி என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து டைம் ஆஃப் எக்ஸ்பிரேஷன். அப்போ எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு, இன்னும் எத்தனை நாள் வந்து எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் வந்து ஜென்ரலா வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்ல வந்து பிகினர்ஸ் வந்து பண்ற தப்பை நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்டாக் விலை ஏறிச்சுன்னா அதனுடைய ஆப்ஷன் பிரைஸும் ஏறும்னு நினைக்கிறாங்க. நிப்டி ஏறிச்சுன்னா நிப்டியினுடைய கால் ஆப்ஷன் ஏறும்னு நினைக்கிறாங்க. நிப்டி இறங்கிச்சுன்னா நிப்டியினுடைய புட் ஆப்ஷன் ஏறும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு தாங்க கரெக்ட். ஒரு 50% வேணா நீங்க சொல்றது வந்து கரெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆப்ஷனுடைய விலை ஏறுறது அதனுடைய அண்டர்லைன் ஸ்டாக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்ப நிப்டியினுடைய ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஏறுது அப்படின்னாச்சுன்னா அது வந்து நிப்டி ஏறினதால மட்டும் அது ஏறல. நிப்டி ஏறினதால மட்டும் அது நிப்டி இறங்குனதால மட்டும் அது இறங்கல அந்த கால் ஆப்ஷன். அப்போ ஒரு ஆப்ஷனுடைய பிரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் அதுக்கு வந்து 5 விதமான இன்புட்ஸ் காரணமா இருக்கு. 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டர் மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர். அதாவது ஸ்டாக் பிரைஸ் இல்ல நிப்டி ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் ஏறுதுன்னா எஸ், ஓகே. ஆனா அதனால மட்டும் அது இல்லை. ஆனா அது ஏறதுக்குரிய காரணங்களே இது வந்து ஒரு பெரிய அண்ணன் மாதிரி. இப்ப அந்த 5 காரணங்கள் இருக்கு. இந்த 5 காரணங்கள்ல வந்து எதுங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் ஆப்ஷன் பிரைஸ்ல அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் தான். அது நிப்டி தான். இப்ப நிப்டி எடுத்தீங்கன்னா நிப்டி ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் ஏறுது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறுறது தான் மெயின் ரீசனு. அது கூட சேர்ந்து ஆனா இன்னும் 4 இருக்கு. அதை நீங்க வந்து மெயினா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒண்ணுன்னா, இதுல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறலங்க. அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அதே போல ஸ்ட்ரைக் பிரைஸ் அதுவும் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஏறக்குறைய வந்து மாறல. ஏன்னா ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம மாற்ற போறோம் இல்ல. இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று வாங்கிட்டீங்க. 22,000 வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க. 22,000 ஒரு கால் ஆப்ஷன் வாங்கிட்டு வெயிட் பண்றீங்க. இன்னைக்கு வாங்கிட்டீங்க, நாளைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. நாளைக்கு பாக்குறீங்க ஸ்டாக் இது நிப்டியினுடைய பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகல. சேஞ்ச் ஆனாலும் ஒரு 5 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் முன்னையும் பின்னையும் போயிட்டே இருக்க இல்லையா, அந்த இடத்த விட்டு அது நவுறல. ஒரு ரேஞ்ச் பவுண்டா மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்ப ஆல்மோஸ்ட் ஃபிளாட்னு தான் அர்த்தம். அது ஆல்மோஸ்ட் ஃபிளாட். அப்ப நிப்டி வந்து ஒரு ஃபிளாட்டா தான் இருக்கு. அப்ப நிப்டி ஃபிளாட்டா இருக்கிறப்ப நீங்க நீங்க வாங்கின ஸ்ட்ரைக் பிரைஸும் நீங்க மாத்த போறீங்க. அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தானே. அப்ப ஸ்டாக் பிரைஸும் மாறல, ஸ்ட்ரைக்கிங் பிரைஸும் மாறல. அதே தான் இருக்கிறப்ப அடுத்த 3 காரணத்துக்கு வரீங்க. 3வது வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. இது வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து எக்ஸ்பிரியும் வந்து ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நொடிக்கு நொடி கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நேரம் ஓட 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 அந்த ஆப்ஷன் பிரைஸ் இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி வந்து குறைய குறைய அதனுடைய ஆப்ஷன் பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நிப்டி அதே இடத்துல தான் இருக்கும். வாங்கின ஸ்ட்ரைக் பிரைஸ் அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வச்சிருக்கிறோம். ஆனா நாங்க 100 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் பிரைஸ் இப்ப 50 ரூபாய்க்கு வந்திருக்கும். இப்ப புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் பிரைஸும் மட்டும் வந்து அதை டிசைட் பண்ணல. அது கூட வந்து ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் இருக்கு, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கு, டைம் எக்ஸ்பைரி இருக்கு, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து 6.49 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆல்மோஸ்ட் அதான். இல்லை அப்படியே வேறையா இருந்தாலும் 1.2 பாயிண்ட் வந்து வேறையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு
நீங்க எதுல செக் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஆர்பிஐ வெப்சைட்ல நீங்க போயிட்டு, ஆர்பிஐ வெப்சைட்ல போயிட்டு, நீங்க பப்ளிகேஷன் இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா, வீக்லி அப்படின்றது வரும். அந்த வீக்லிய வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, வீக்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வரும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து ரேட்ஸ் அண்ட் ரேஷியோன்ட்டு ஒண்ணு வரும். அந்த இதுல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுல நீங்க வந்து பார்க்கலாம். அதுல வந்து ஷார்ட் டைம்னா 91 டேஸ் ட்ரெஷரி பில் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கும். அந்த 91 டேஸ் ட்ரெஷரி பில்லுடைய ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைச்சிரும். ஆனால் இந்த ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் நினைக்கிற மாரி டெய்லி மாறுற விஷயம்லாம் கிடையாது. அது வந்து 3 மந்த்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கிங்க. அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது நம்மளுக்கு. அது வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் ஆப்ஷன் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறதில்ல. ஆனால் ஆப்ஷன் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறதில்ல 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஸ்டாக் ப்ரைஸு. அது வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் நின்று போச்சு ஃப்ளாட்டா அப்படின்னாச்சுன்னா, அடுத்த 2 விஷயம் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து ஐவி, இன்னொன்று வந்து எக்ஸ்பைரி. எவ்வளோ நாள் டைம் ஆஃப் எக்ஸ்பைரி, எவ்வளோ நாள் இருக்கு எக்ஸ்பைரிக்கு அப்படின்றது. அப்போ டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, டைம் ஆக ஆக ஆப்ஷனுடைய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி நோக்கி வந்து அது போக போக அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, இது எவ்வளோங்க குறையும் இது அப்படின்ட்டு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு வந்து ஏதாவது வழி இருக்காங்க? சரி, நான் இன்னைக்கு வாங்கிட்டேங்க. நாளைக்கும் இந்த பிரைஸ் ஏறலன்னா, நாளைக்கு பிரைஸ் ஏறல, பிரைஸ் அதே தான் இருக்கு. அப்ப எவ்வளோ குறையும் அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா, நீங்க வாங்குன ஆப்ஷன் செயின்ல அந்த டீட்டெயிலும் இருக்கு. நீங்க வாங்குன அந்த ஆப்ஷன் செயின வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வாங்குன ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு நேரா வந்து நீங்க வாங்குன ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த தீட்டாவை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த தீட்டா வேல்யூ வந்து உங்களுக்கு சொல்லும். ஒரு நாளுக்கு எவ்வளோ குறையும் அப்படின்ற அந்த அமௌண்ட் அதுல இருக்கும். நீங்க அதாவது அது அது எப்ப அப்ளிகபிள்னா, பிரைஸ் மாறல, எல்லாம் வந்து சேமா இருக்கு. டைம் மட்டும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அது எவ்வளோ குறையும் அப்படின்றது வந்து அதுல வந்து அந்த அமௌண்ட் வந்து அதுல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து நீங்க ஆப்ஷன் செயின்ல வந்து பார்த்துக்கலாம். அப்ப ஆப்ஷன் செயின்ல தீட்டா அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஆப்ஷன் பிரைஸ் வந்து இறங்கும். அதுதான் ஸ்டாக் பிரைஸ் இறங்குனா இறங்குமே. ஸ்டாக் பிரைஸ் இறங்கல. ஸ்டாக் பிரைஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு என்ன வித்த விலைக்கோ அதே விலையில தான் நாளைக்கும் இருக்கு. இன்னைக்கு என்ன விலையில வந்து நிஃப்டி இருந்ததோ அதே தான் நாளைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸ்டாக் பிரைஸ்ல நிஃப்டி பிரைஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஐபிலயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஐபியும் அதே தான் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஓடிட்டு இருக்கு. நேரம் மட்டும் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளவுங்க குறையும் அப்படின்றது தான் அது சொல்லும் தீட்டான்றது. புரியுதுங்களா? அந்த இதோடலாம் வந்து இது பண்ணக்கூடாது. அப்ப தீட்டான்றது வந்து அப்ப இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆப்ஷன் பிரைஸ்ன்றது வந்து வெறும் அந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் வந்து ஏறுனா, அந்த ஸ்டாக் ஆப்ஷன் ஏறாது. ஸ்டாக்கினுடைய கால் ஆப்ஷன் ஏறாது. அதாவது நிஃப்டி ஏறிட்டுன்னா, உடனே நிஃப்டியினுடைய கால் ஆப்ஷன் ஏறாது. அது கூட சேர்ந்து 4, 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து வந்து தான் அது வந்து ஏத்துதே ஒழிய, ஸ்டாக்கினுடைய இல்ல நிஃப்டியினுடைய பிரைஸ் மட்டுமே அதுக்கு காரணம்ன்றது வந்து ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். புரியுதுங்களா இது? ஸோ இதுதான் வந்து அ இது நிஃப்டி ஆப்ஷன் பிரைஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு உள்ள இது. இப்போ நம்ம அடுத்தது வந்து போவோம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். பிளாக் ஸ்கோல்ஸ்ன்னு இருக்கு. பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, சிகாகோனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுனாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுனப்பயே வந்து இந்த மாடல் வந்து டெவலப் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாடல் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்களா அதுதான். அதுதான் வந்து இந்த மாடல். நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் பாத்தீங்களா? இதான் வந்து ஸ்டாக் ஹோல்ஸ் அப்படின்றது. ஸ்டாக் ஹோல்ஸ் மாடல் அப்படின்றது. சாரி, பிளாக் ஹோல்ஸ், பிளாக் ஸ்கோல்ஸ், பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல். பிளாக் ஸ்கோல்ஸ் பிஎல்ஏசிகே பிளாக் ஸ்கோல்ஸ் SCHOLES பிளாக் ஸ்கோல்ஸ். இந்த பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல்ன்றது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. அந்த இதுல வந்துட்டு நீங்க என்னென்னலாம் இன்புட்டா குடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இதுல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ன்னு இருக்கிற இடத்துக்கு கீழ இந்த இது பாருங்க. இந்த இது ஒண்ணு வந்து ஸ்டாக் பிரைஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், டைம் ஆஃப் எக்ஸ்பைரி, ரிஸ்க் இன்ட்ர ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அந்த 91 டேஸ் ட்ரெஷரி பில், வாலட்டிலிட்டி.
இந்த வாலட்டிலிட்டி அப்புறம் இதுல இது வந்து இந்த ஃபார்முலாஸ். ஸோ இத்தனை இது வந்துட்டு நீங்க வந்து இன்புட்டா வந்து நீங்க குடுத்தாதான், நீங்க வந்து ஆப்ஷன் பிரைஸே வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்குரிய ஃபார்முலா தான் இது. ஆனா இந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா, இத வந்து நீங்க கால்குலேட் பண்றதுக்கு வந்துட்டு, பிளாக் ஸ்கோல்ஸ் கால்குலேட்டர்ன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு அடிச்சீங்கன்னா வரும். அதுல வந்துட்டு நீங்க ஜீரோதா எல்லாரும் நீங்க யூஸ் பண்றது தான் மேக்ஸிமம். ஜீரோதால வந்துட்டு நீங்க போனீங்கன்னா, ஜீரோதா கால்குலேட்டரே இருக்கு அது. அதுல போயிட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, அதுல வந்து கேட்கும். என்னென்னலாம் கேட்கும் அப்படின்னாச்சுன்னா, இன்புட்டா ஸ்பாட் பிரைஸ் என்னன்னு கேட்கும். ஸ்பாட் பிரைஸ போடுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னன்னு கேட்கும். ஸ்ட்ரைக் பிரைஸ போடுங்க. எக்ஸ்பைரி வந்து என்னைக்குன்னு கேட்கும். அதுலயே செலக்ட் பண்ற மாரி இருக்கும் டேட் எல்லாம். அத வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது வாலட்டிலிட்டி என்னன்னு கேட்கும். அத வந்து ஆப்ஷன் செயின்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு, அந்த வாலட்டிலிட்டி ஐவிய கொண்டாந்து என்டர் போடுங்க. என்டர் போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ரேட் கேட்கும். அது வந்து 91 டேஸ் ட்ரெஷரி பில்லுடைய இது. அது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ வந்து 6.49 அதை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற விலையை வந்து அது சொல்லிடும். கால் ஆப்ஷன் நீங்க கால் ஆப்ஷனுடைய வாலட்டிலிட்டி என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் வேணும்னா, புட் ஆப்ஷனுடைய ஐவியை வந்து என்டர் பண்ணுங்க. அப்போ ஜஸ்ட் அது மட்டும் மாத்தினா போதும். ஆனா நீங்க எந்த ஐவியை போட்டாலும் அது ரெண்டு பிரைஸையுமே காட்டும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து கால் ஆப்ஷனுடைய பிரைஸை மட்டும்தான் அதுல போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா, அது கால் ஆப்ஷனுடைய விலையை மட்டும் காட்டாது. புட் ஆப்ஷன் விலையும் காட்டும். ஆனா நீங்க புட் ஆப்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நீங்க என்டர் பண்ணது வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி. அப்ப புட் ஆப்ஷனுடைய இது வேணும்னா புட் ஆப்ஷனுடைய ஐவியை ஓப்பன் செயின்ல பாருங்க. ஆப்ஷன் செயின்ல பார்த்துட்டு அதை வந்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதனுடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே. இப்ப நான் வந்து தம்ப்நெயில்ல வந்துட்டு ஒரு இது ஒண்ணு போட்டிருக்கேன். இப்ப நம்ம இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டிய பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா வந்து பார்க்க போறோம். இந்த இன்சைடு ட்ரேடர் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். அ இதுல முக்கியமான ஒரு ஹிண்ட்ஸ மட்டும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா, அ ஒரு சில நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரிசல்ட் வரும். ஒரு கம்பெனியினுடைய ஏர்னிங் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய ஆப்ஷன்லாம் வந்துட்டு எங்கேயோ ஏறிடும். ஆப்ஷன் பிரைஸ்லாம். வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வயலன்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்கு. இதான் வரதுக்கு முன்னாடியே ஏத்தி விட்டாங்களே எல்லாத்தையும். வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அங்க? வந்ததுக்கு அப்புறம் ஏறதுக்கு இதுல பாதிக்கப்படுறது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பர்ட்டிகுலரா ரீட்டெய்லர்ஸ். ஸோ இது என்னங்க இது இப்படி நடக்குது அப்படின்னாச்சுன்னா, இப்ப இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் அப்படின்றது. இந்த இன்சைடாவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அவங்க இன்சைடர் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு கிடைச்சதோ, அவங்க வந்துட்டு அதனால வந்து லாபம் அடையறதுக்காக, அந் பர்ட்டிகுலரான ஒரு ஆப்ஷன் இப்ப வந்து ஒரு பேட் ரிசல்ட். இது ரிசல்ட் வெளில வந்ததுன்னா, மார்க்கெட்ல வந்துட்டு ஸ்டாக்கினுடைய பிரைஸ் செம்மையா கீழ போகும் அப்டின்னாச்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு லீக் ஆச்சோ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரா இருப்பாங்க? மோஸ்ட்லி வந்து அந்த சர்க்கிள்குள்ள தான் இருப்பாங்க அவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இப்ப மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னா, பர்ட்டிகுலரா போயிட்டு புட் ஆப்ஷன வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. புட் ஆப்ஷன வாங்க ஆரம்பிச்ச உடனே, என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, அந்த புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்து ஏறிடும். நல்லா பாருங்க. புட் ஆப்ஷன வந்து ஒருத்தங்க வந்து வாங்குறாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த புட் ஆப்ஷன் வந்து விலை வந்து ஏறும். அந்த விலை ஏறுதுன்னா, ஐவி வந்து ஏறிடும். அப்ப நீங்க வந்து ஐவிய போயிட்டு நீங்க வந்து செக் பண்றப்ப, அன்யூசுவலா ஏதாவது ஒரு ஸ்டாக்கினுடைய ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே, நீங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிரணும். அதனுடைய ஆப்ஷன. ஏதாவது வயலன்ட் சேஞ்சஸ் ஏதாவது வருதா அப்டின்றத வந்து பார்த்துக்கணும். ஐவில. அந்த மாரி ஒரு சடன் ஸ்பைக் இருந்ததுன்னா, அது கால் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா, குட் ரிசல்ட் போல இருக்கு. பிரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்றது அர்த்தமாகுது. இல்ல புட் ஆப்ஷனுடைய விலை வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஐவி தான். ஏன்னா, ஆப்ஷன் பிரைஸ் வந்து அதிகமா கம்மியான்றத வந்து யாரும் சொல்ல முடியாது. ஸோ, அதனால வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு ஜெனரலா வந்து ட்ரேட் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூஸ் பண்றது வந்து ஐவி தான். ஐவி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ரொம்ப கம்மியா இருக்குங்க ஐவி. அப்படின்னு தான் வந்து பேசுவாங்களே ஒழிய, இது ஆப்ஷன் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆப்ஷன் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்கன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து இதாயிடுச்சு. ஏன்னா ஐவியை தான் வச்சு அவங்க டிசைட் பண்றாங்க. அதனால வந்துட்டு ஐவி அதிகமா இருக்கு அப்படின்னாங்கனாலே ஐவி வந்து பிரைஸ் வந்து ஆப்ஷன் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஐவி கம்மி அப்படின்னாச்சுனாலே ஐவி வந்துட்டு கம்மினாலே ஆப்ஷன் பிரைஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்து அன்யூஷுவலா வந்து அதிகமாகுது. ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னாச்சுனாலே, நீங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு கால்குலேட் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ரிசல்ட் வந்து குட் ரிசல்ட்டா வரப்போகுது. ரிசல்ட் வந்து பேட் ரிசல்ட்டா வரப்போகுது அப்படின்ற ஒரு க்ளூ வந்து கிடைச்சிரும். சரி, இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு கொஸ்டின், இது எல்லா இடத்துலலாம் எல்லா இதுலயுமே கம்பெனிலயும் இந்த மாரி நடக்குதுன்னுலாம் வந்து நான் சொல்ல வரல. ஆனா இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு விஷயம். மார்க்கெட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஒரு எதார்த்தனமான நிசத் ஒரு நிசத்தமான சூழ்நிலை. ஆனா எல்லா நேரங்கள்லயும் இது எல்லா கம்பெனிகளிலும் நடக்குதா அப்படின்னாச்சுன்னா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நடக்குது. சில நேரம் வந்து நடக்கிறது இல்ல. இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுறப்ப, அது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து லாபம் அடையறதுக்காக, அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுக்கு ஏத்த மாரி வந்துட்டு வாங்குறாங்க அவங்க. இப்ப இது இப்படி லீக் ஆகுது அப்படின்னாச்சுனாலே, அத வந்து அதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ, அதாவது அந்த ஐவில வர சேஞ்சஸ வச்சே நீங்க வந்து கெஸ் பண்ணிறணும். என்ன நடக்க போகுது? ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஐவி சேஞ்ச் ஆகுது. கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து எகிறுது மேல. புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்து டவுன் ஆகுது. அப்படின்னாலே நீங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆஹா! நல்ல குட் ரிசல்ட் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னதுன்னா, இன்சைடு ட்ரேடர்ஸ் அப்படின்றது. அப்போ இன்சைடே வந்து அவங்க இன்சைடுல வந்துட்டு லீக் ஆகுற இன்ஃபர்மேஷன வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்றது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஆளுங்க நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அந்த மாரிலாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து சிம்ப்டம்ஸ வச்சு ட்ரேட் பண்ணுவோம். என்ன சிம்ப்டம்ஸு? ஐவி வந்து என்ன ஆகுது? அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு, நீ திருடுறன்றது எனக்கு தெரியுது. நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டு அத போயிட்டு வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து இன்சைடு ட்ரேடர்ன்றது. அப்ப இந்த இன்சைடு ட்ரேடர் செய்யற அந்த திருட்ட காட்டிக் குடுக்குறது எது? அவங்க விட்டுட்டு போற தடயம் எது? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அவங்க விட்டுட்டு போற தடயம் ஐவி. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஏறுது ஒரு ஸ்டாக்குல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னாச்சுன்னா, திருடன் ஏதோ தடயத்த விட்டுட்டான்டா, புட்றா, எடுறா, அவன் திருடுறான்டா, நம்மளும் போய் அள்ளிக்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப ஐவிய வந்து நீங்க மெயினா வாட்ச் பண்ணுங்க. ஏதோ வந்து டெக்னிக்கல் சார்ட்ல அதுல எல்லாமே தேவை. இதுல எதுவுமே வந்து தேவையில்லாதது ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவை. அத வந்து நம்ம வந்துட்டு ப்ராப்பரா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நீங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இது. ஆ நான் இந்த ஐவிய பத்தி அப்பப்ப நான் வந்து இடையில வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோவிலயும் வந்து நான் ஐவிய பத்தி மத்த வீடியோகள்ல இடையில நான் வந்து சொல்றேன் நானு. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஐவிங்க. நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஐவி மட்டும் இல்லங்க. அந்த 5 ஃபேக்டருங்க. இந்த ஃபார்முலால இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டாக் பிரைஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், டைம் ஆஃப் எக்ஸ்பைரி, ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட், வாலட்டிலிட்டி. இதுல மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஃபேக்ட் எது அப்படின்னு கேட்டேன்னா, ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். அது பெரிய லெவல்ல வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. அது வந்து 6 to 7% தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுவும் இல்லாம அது ஃப்ரீக்வென்ட்டா டெய்லி மாறுற விஷயம் கிடையாது அது. அது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாரி சேஞ்ச் ஆகுற ஒரு விஷயம் தான் அது. அதனால வந்து அத விட்டுட்டீங்கன்னா, மத்த 4 விஷயம் இருக்கு. ஸ்டாக் பிரைஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், எக்ஸ்பைரி, டைம் ஆஃப் எக்ஸ்பைரி, அடுத்து வாலட்டிலிட்டி. இப்ப இந்த அந்த வாலட்டிலிட்டின்றத நான் வந்து ஐவிய சொல்றேன். அப்ப இந்த இத வந்துட்டு நீங்க வந்து இந்த 4 விஷயங்களையும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயத்தையும் வந்து நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி. ஓகேங்களா? சரி. இப்ப வந்துட்டு நான் வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு விஷயத்த சொன்னேன். தீட்டான்ற ஒரு விஷயத்த சொன்னேன். தீட்டா இஸ் ரிலேட்டட் டூ எது அப்டின்னாச்சுன்னா, டைம் ஆஃப் எக்ஸ்பைரி. ஒரு டைம் ஆக ஆக ஒரு ஆப்ஷனுடைய விலை எவ்வளவு குறையும் அப்படின்றத சொல்றது தான் தீட்டா. இத தான் வந்து கிரீக்ஸ்ன்னுவாங்க. இப்ப கிரீக்ஸ்னா என்னங்கன்னா ஒண்ணும் கிடையாது. கிரீக்ஸ்னா கிரேக்க எழுத்துங்க. தீட்டான்றது ஒரு கிரேக்க எழுத்து. அப்படின்றது தமிழ் எழுத்துன்ற மாரி, க தீட்டான்றது வந்து ஒரு கிரேக்க எழுத்து. அதனால தான் கிரீக்ஸ்ன்னுவாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரீக்ஸ் வந்து என்னன்னா, ஒரு 3 கிரீக்ஸ் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒன்று வந்து டெல்டா, இன்னொன்று வந்து தீட்டா, இன்னொன்று வந்து வெகா. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. சரி, தீட்டான்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தீட்டான்றது என்ன இப்ப? நீங்க அந்த இதுல இப்போ ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இல்லாட்டினா நீங்க வந்து புரோக்கரேஜ் வந்து ஏஞ்சல் புரோக்கர்ல இருந்தா, இந்த ஜீரோதால இருந்தீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் செயின்ல போயிட்டு நீங்க அந்த கிரீக்ஸ்ன்னு இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய கிரீக்ஸ் என்னென்னன்னு வந்துரும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் வந்து ஆப்ஷனுக்கும் வந்துட்டு கிரீக்ஸ் உண்டு. அதாவது வந்து அதுக்கு ஆல்ஃபா உண்டு. ஆ இது டெல்டா, சாரி, ஆல்ஃபான்றேன் பாருங்க. டெல்டா, தீட்டா, நான் சொன்ன அந்த வேகா 3மே வந்து அதுல இருக்கும். இந்த 3மே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ டெல்டான்னா என்னங்க? இப்ப தீட்டான்னா புரிஞ்சு போயிருச்சு. தீட்டான்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ குறையும் ஆப்ஷன் பிரைஸு அப்படின்றது வந்து தீட்டா. இப்ப டெல்டான்னா எவ்வளோங்க அப்படின்னாச்சுன்னா, டெல்டான்றது வந்து சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க இப்ப வந்துட்டு ஒரு நிஃப்டிய வாங்கியிருக்கிறீங்க. நிஃப்டி 1 பாயிண்ட் ஏறுச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்க வாங்குன ஆப்ஷன் வந்து எத்தன பைசா ஏறும் அப்படின்றத சொல்றது தான் டெல்டா. அதான் வந்து கிரீக்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால வந்து அந்த டெல்டாவ வந்துட்டு பாத்துக்கங்க. சரி, நான் ஒருத்தனுக்கு வாட்ச்மேனு, எனக்கு ஒரு ஒருத்தன் வாட்ச்மேனா அப்படின்ற மாரி தான், இந்த டெல்டாவ வாட்ச் பண்றது தான் வெகா. அப்ப வெகான்றது வந்து என்ன சொல்லணும்னா, டெல்டா வந்து எவ்வளவு சீக்கிரமா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்றது தான் வந்து வெகா. ஸோ இத பத்தி நம்ம வந்து பின்னாடி வந்து வீடியோஸ் போடுறப்ப அத வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இந்த மட்டும் வச்சுக்கங்க. ஐவியினுடைய இம்பார்ட்டன்ட் வச்சுக்கங்க. நீங்க ஓன் ஸ்டடி பண்ணுங்க. ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க ட்ரேடர்ஸா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இல்ல ட்ரேடிங்க வந்து நீங்க பார்ட் டைமா பண்ணீங்கனாலும், நீங்க வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பல்லாம் வந்து நெறைய ஸ்டடீஸ் பண்ணுங்க. ஸ்டடீஸ் பண்ணுங்க, சார்ட்ட பாருங்க. இந்த மாரி பண்ணிட்டு இருங்க. சும்மா பிளைண்டா வந்து யாரோ வந்து சிக்னல் குடுக்குறாங்க, யாரோ வாங்க சொன்னாங்க, வாங்கிட்டேன். நான் இந்த நேரத்த இந்த யூடியூப பார்த்தேன். அவர் வந்துட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் டவுன்ன்னாரு, கேப் அப்ன்னாரு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க டிசைட் பண்ண வேணாம். உங்களுடைய ஓன் ஸ்டைலு, உங்களுடைய ஓன் டேட்டா அனலைஸு இதுதான் உங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லா கை குடுக்குமே ஒழிய, மத்தவங்களுடைய அட்வைஸ் வந்து உங்களுக்கு குடுக்காது. ஸோ இந்த வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம விடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுதான் வந்து எனக்கு குடுக்குற சப்போர்ட்டு. எனக்கு வந்து நெறைய சப்போர்ட் வந்தது அப்டின்னாச்சுன்னா, நான் ரொம்ப டீட்டெயில்டா, டெக்னிக்கலா வந்து என்னென்னலாம் வந்து எளிமையா சொல்ல முடியுமோ, அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். வணக்கம். நான் அடுத்த வீடியோல சந்திப்போம்.